மழையில் சதுப்பாகாது. மழையில் சிமெண்ட் தயாரிக்கல சுண்ணாம்பு தானே பயன்படுத்துறாங்க. இது ஃபுல்லாக சுண்ணாம்பு. இப்படி துள்ளுண்டு கிளி அதுதான் இப்படி எண்டாக வச்சிருக்கிறோம். இப்போ வந்து நம்ம செய்கிற வேலை என்னவா இருக்குன்னா வர 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 உழைப்பு குறைஞ்சிக்கிட்டே வரணும், அதுலேருந்து வருவாய் குறைஞ்சிக்கிட்டே வரணும். அதுக்கு வந்து மண்ணை வந்து ஒரு காயாக பார்க்கணும், இது லிவிங் என்டைட்டியாக பார்க்கணும். அதெல்லாம் காலை வச்சு முடிச்சுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி தான் அதே மாதிரி அதை அந்த கேப்டன் அதில் ஒன்று வச்சுருக்கோம். அந்த பெரிய செடி இதெல்லாம் டிசீஸ், இதை தான் லீஃப் கார்டுங்கிறாங்க. ஆர்கானிக் மேட்டர் போடும்போது இதில் பங்கு ஷெல்டராகவும் வேலை செய்யும். அதில் எங்கேனாலும் சுற்றி இப்போ எல்லாம் கவர் பண்ணி பரவாயில்லன்னு ஏன் அழைக்கப்படுறோம்னா இது வந்து பின்னாடி யூஸ் பண்ணி இது உணவு தயாரிக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபோட்டோனாவே வெளிச்சத்தை வந்து உணவாக மாற்றணும். மெயின் ப்ராப்ளம் வந்து சோலார் எனர்ஜியை வந்து இது போட்டி போடப்படாது. சோலார் எனர்ஜி அரிசி போட இது ரொம்ப நல்ல சாப்பிடும், சீக்கிரம் காயாது. ஃபெயில் ஆகும். இப்போ அது ஃபுட் ப்ரொடக்ஷன். ஆனால் பல மரங்கள் வந்து கோடையில் தான் உங்களுக்கு காய்க்குது. மா கோடையில் காய்க்கும், பலா கோடையில். ஆனால் அது என்ன பண்ணும், முன் கோடையில் காய்க்கும், பின் கோடையில் வந்து அது இல்லைங்க. வந்து சாயில் எரோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். தண்ணி ஊற்றினீங்கன்னா என்ன பண்ண முடியும், முதல்ல செய்ய வேண்டிய வேலை சாயில் எரோஷனை அரெஸ்ட் பண்ணணும். சிறந்த கால்நடையினா வந்து நம்ம காங்கரேஜ் இந்த சீமை பச்சை மட்டும் தலையை தொங்கிட்டு இருக்கும், வால் பக்கமும் தொங்கிட்டு இருக்கும். ஏன்னா மடி ஒவ்வொரு வரலும் வித்தியாசமானதாக வேரில் அந்த பாக்டீரியாவால் அந்த பாக்டீரியா அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் எடுத்து அதுக்கு சப்ளை பண்ணுவோம். விவசாயி அறிவாளி